நண்பர்களை இதுதான் பார்த்தீங்கன்னா பால் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாவு. நண்பர்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் போடுறக்கான பிடிக்கிறக்கான எசன்ஸு இதே வீச போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வீசி வச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம்னா வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று பக்கம் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் செட்டு வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் செட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், மாவு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வந்து பால் செட்டுக்கு என்னென்ன போடணும்னா, இது என்னடா கோதுமை தகுடு, இது மைதா மாவு, இது ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன், 1/2 கிலோவில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை, இது கோழி தீவனம், இந்த 3 இது வந்து சேர்த்து போட போகிறோம். இல்லையே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து நிறையா கூட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவு நாங்கள் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் கொட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மாவு. மைதா மாவு வந்து கூட போட்டால் கொஞ்சம் பதமாக இருக்கும் மாவு, அதுக்காண்டி. அடுத்து என்னடா அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை தவிடு, இது 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோதியா சரிசமமாவா? சரிசமமாக போட்டுங்க. பாய் தானேயா நண்பர்களே? இதில் பாதி போகிறோம். அதாவது இது 1/2 கிலோ, இது வந்து 1/4 கிலோ. நம்மளால் பார்த்திங்கன்னா தூண்டி இறங்கிட்டாப்புல. மீன் கடிச்சா சொல்லிடுறியோ? இது பார்த்திங்கன்னா வந்து கோழி தீவனம் நண்பர்களே. இது பாருங்க, கோழிக்கு போடுறது இது. அதான் இதுக்கு அதை பாதியா? அதோட கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. இது மட்டும் கம்மியாக போட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா மாவு ரெடி ஆகிடும். அப்புறம் பாதிக்கு அந்த 1/2 கிலோவுக்கு போட்டுக்கலாம்ல. அடுத்த பாதிக்கு அதை போட்டுக்க. 2 ஊற்று 2 போட்டுடுமா அவனே? இல்லைன்னா 1 போதுமா? நண்பர்களே, நாங்கள் வாட்டத்துக்கு எங்கள் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாவு போட்டுக்கிறோம். உங்கள் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு போட்டுங்க. என்ன வேணே? ஒன்று முட்டை போடணும், இல்லை எசன்ஸ் போடணும். ஆமாம், எசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. இது காமிக்கிறேன். எதுக்குலடா இருக்குது எசன்ஸ்? எதுக்குள்ள இருக்குது? ஒரு டப்பா ஒன்று கொடுத்தாங்க மீன் வரும்னு சொல்லிட்டு, ஒரு வாசனைக்காண்டி. ஏதோ கூட இந்த வண்டி கரையில் வந்துட்டியோ? பார்த்தீங்கன்னா இந்த மீன் போடுறக்கான பிடிக்கிறக்கான எசன்ஸு லைட்டாக கலந்து ஒயிட் வெண்ணிலான்னு போட்டிருக்கியா? வெண்ணிலா ஃப்ளேவர் நண்பர்களே. இதை பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இது ஊற்றினா மீன் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வரும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல வாசனையாக தான் பாருக்கு. பா, வேறு லெவலில் இருக்குது. மேட்ச் கலந்துட்டியா? இந்த இதை கொஞ்சம் ஊற்று. இதை ஊற்றுவானே. இது எவ்வளோ ஊற்றுவான்? கொஞ்சமாக ஊற்றுறா. இந்த ஊற்று லைட்டாக சாய். ஓகே, ஸ்மெல் வந்துடும். தண்ணி லைட்டாக இல்லை இப்போ முட்டை உடச்சிருக்கில்ல, அந்த முட்டை வந்து ஈரம் பிறஞ்சுக்க. அதே கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா பால் செட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 முள் இருக்கும். 4 முள்ளை சென்டரில் பார்த்திங்கன்னா மாவு உள்ள அமைக்கிட்டு, இந்த முள்ளில் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு இருக்கும் ஒரு இது, அதை மாட்டிட்டு தூக்கி வீசணும். இந்த மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்பாஞ்சு வந்து முள்ளில் வச்சா முள் வந்து மிதக்கும். அப்படி இருந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்கையில் மீன் வந்து கிடைக்கும். நான் கொண்டாந்தேன். நான் வந்து சொன்னேன்ல, 1/2 கிலோ தனியாக வாங்கிட்டு வந்தேன். இல்லை, மாவு வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு பஞ்சை வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வந்து வீச போகிறோம். ஈஸியா வாங்கிலேருந்து வீசுகிறேன், அப்போ தெரியும். ஓகே நண்பர்களே, போய் விழுந்துருச்சு. அங்கேயே விழுந்துருச்சு. அடுத்த கரைக்கு போயிருக்கோம். இவ்வளோ தூரம் வீசக்கூடாதா? வீசலாம். இப்போ ஒரு குச்சி வேணுமே. இந்த ஒரு குச்சியில் மாட்டிட்டு இந்த இடத்துல வச்சோம்னா மீன் கிடைக்கும்போது இழுக்கா சுத்தம் வாட்டருக்கு எனக்கு. மீன் மாட்டினுச்சுன்னா வாட்டுக்கு சுத்தம். அதனால் ஆழம் ஓடிக்கில்ல. அப்படிதான் இப்படிதான் உள்ளே அமுக்கணும் நண்பர்களே. அதாவது இந்த பச்சை கடலில் இருக்குல்ல, அதுக்குள்ள மட்டும் தான் அமுக்கணும். உள்ளே அமுக்கிட்டு இழுக்குறியா நண்பர்களே. மீன் இழுக்குது போல. என்ன மீன் தெரியல. இல்லையா? இழுத்து வெளியில் ஓடியா? ஏதோ இருந்தாலும் அந்த வாரியா முண்டுது. அங்கே கிடக்குதோ?
இன்னும் இழுத்த மாதிரி இருந்துச்சு. நான் வேலையை பார்க்கவா? நீ பேரஞ்சு காமி டக்குன்னு நீ இழுத்தீங்கன்னா இழுத்து மட்டும் வெளியில் ஓட்டு டக்கு. ஓகே, நம்ம இழுத்த மாதிரி பார்த்தா அது இழுக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப மாவு அமுக்கிற இடத்துக்கு வந்து இந்த அளவுக்கு மாப்பம் காட்டு எந்த அளவுக்கு அமைச்சிருக்கேன்னு பார்ப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஞ்சு மாற்றம் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா முள் மிளக்கிறதுக்கு. இது போட்டால் தான் வந்து முள் மாட்டிட்டு காமிக்கிறேன். மாட்டு இங்கே விடு முள் வந்து இப்போ தூக்கி போகிறோம்ல, தண்ணிக்குள்ள வந்து எப்படி கிடக்கும்னா இந்த எடுத்துக்காங்க, ஒரு முள்ளாக எடுத்துக்காங்க, ஒரு முள்ளாக மட்டும் எடுத்துக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்படி மேலே நட்டமாக நிற்கும். அப்படி நிற்கும் போது பார்த்திங்கன்னா மீன் வந்து இதில் மாட்டிடும். அப்படித்தான் வந்து மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இறை, இந்த இறை வந்து சின்ன மீன்லாம் தின்னுக்கிட்டு இருக்கான். அப்போ பெரிய மீன் வந்துடும். முள்ளை குத்தும்போது பார்த்திங்கன்னா இந்த முள் வாய் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கணும், உள்ள நாடி குத்தக்கூடாது, வெளியே நாடி குத்தணும். இந்த பத்தலை அதெல்லாம் மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தொங்க விடு. பாருங்க, இந்த மாதிரி அமைக்காச்சு. இப்போ வந்து இதே வீச போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வீசி வச்சு அதெல்லாம் வந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எடுக்கலை. இந்த கையிலேருந்து புட்டிகிட்டு போகும் பாரு. கையை டெம்பரா பிடிச்சிக்க, உள்ளே போனச்சும் இறங்கி இறக்க முடியாது. வேணே இங்கே வீசு, கிட்டத்தில் வீசு, இது நரம்பு கம்மி. கிட்டத்தில் போய் நீ பார்த்தது இல்லையா? இங்கே பிடிச்சிக்கடா, எண்டில் பிடிச்சிக்கடா. பார்த்துருக்கியா இல்லையா? கிட்டத்திலே வீசு, கிட்டத்திலே வீசு. லைவ் ஷோ காட்டுறேன் பாருங்க. இங்கே பிடிச்சிக்கடா, நரம்பில் பிடிக்காம. கீழே பிடிச்சி இறக்கி பிடிச்சிக்க. ரெடி நாங்கள் ரெண்டு கை எதுக்கு நிறைய விஷயம் சும்மா அப்படி வீசு. வீசு. விழுந்துச்சு நண்பர்களே, விழுந்துச்சு. நரம்பு இல்லை. வீசிட்டு ஒரு குச்சியை ஒடிச்சு இந்த மாதிரி ஊற்றிட்டு வாட்டுக்கு எனக்கு குப்பரை கொத்து வைக்கணும். நம்புறதேன். அதில் சரி சுத்தமாக கேனு சுத்தாது, நரம்பு கம்மியாக இருக்குல்ல, கேனு சுத்தாது. நண்பர்களை இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது பால் செட்டு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்கா. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணி மாவு அமைக்கிட்டு இருக்கான். இதோ ஒரு செட்டு வீச போகிறோம் பாருங்கள். தூக்கிசு களத்தில் ஓரத்தில் விழுக கடக்கட்டும் அந்த எடுத்துறேன். அது இந்த குச்சி மூணி வச்சுட்டு வா. மாட்டிக்கிட்டு வருது. அப்போ என்னன்னு சின்ன மீனியா இருக்குல்ல. மிச்சாரு நண்பர்களை இங்கே யாரும் 2 கண்டை மாட்டிருக்கு. 2 முள்ள பார்த்தீங்கன்னா 2 கண்டை மாட்டிருக்கு. ஆனால் சின்ன சைஸில் மாட்டிருக்கு. இது என்ன மீனியா? அது ஆற்றுக்கண்டு. இதில் பேர்லாம் தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வாடா பால் இதை எப்படி இது எப்படியா மச்சேன்? நான் இருக்கிறேன். இல்லை வாயிலே மாற்றிக்கியா, சில்லு வாயிலே மாட்டிருக்கு. சாருங்க நண்பர்களே, இழுக்க சேட்டையில் வந்துருக்கு. ஃபஸ்ட்டே வந்துட்டு வண்டிடுச்சுல. இது என்ன, இதுவும் சின்ன சைஸ் தானே? அதுவும் அது 2 ஒரே மீன் தானே? ஒரே மீன் தான். ஆற்று கேட்டது. உங்களை பெருசாக மாட்டும் பார்த்தா சிறுசாக மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பால் செட்டில் வெற்றிகரமாக 2 மீன் மாட்டியிருக்கு. அடுத்த பால் செட்டில் தான் இழுத்துச்சு. என்னன்னு தெரியல, ரெடியாக உட்காந்துருக்கான். பாட்டுக்கு என்பது சருன்னு சுற்றுனுச்சு, காணும். வெயிட்டிங்கில் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி சின்ன மறைஞ்சி இழுக்க முடியாமல் கிடச்சுன்னா ஐயா இழுத்து பார்த்துருமா? இழுத்து பார்த்துருமா? 2 மீன் மாட்டினுச்சு ஒரே பால் செட்டில். எடுத்துருச்சாயா? என்ன அது? அந்த ஒரு சின்ன கெளுத்தியா? கெளுத்தி இங்கே காமி. நண்பர்களே, ஒரு கெளுத்தி மாட்டிருக்கு நண்பர்களே. அது ஓட்ட அந்த இது மாதிரி இழுக்க முடியாமல் தான் கலந்துருக்கு ஒரு நேரம். இது என்ன மீசை கெளுத்தியா? இதை எப்படி பால் இதை எப்படி எனக்கு மீனை கழட்டிக்கிறேன். முள் இருக்கும் நண்பன். இது வந்து முள் இருக்கும்டா, குத்தி போடாமடா, விஷம்டா. அது கழுத்தி வித்தியாசமாக இருக்குது. மீசை கழுத்தி. மீசை இருக்குல்ல, மீசை இருந்தால் மீசை கழுத்தி.
நீ தூக்கிட்டு வீசு. ஏன் இது வேண்டாமா? என்ன பொழந்து விடாம அதானே கொண்டே போடு. இந்த திரும்ப சுற்றி இங்கிட்டு பக்கத்துல உண்டாராதையா போங்க. கடிக்கா குத்தாதரா ஈராரா மாட்டிக்கிச்சுடா. உங்களை நான் போய் பைக்கில் போட்டு வந்துடுறேன். 2வது பால் செட்டு வெற்றியே. 2வது பால் செட்டு பழுது போலையோ. இன்னும் ஒரு பால் செட்டில் மட்டும் எதுவுமே மாற்றாமல் கிடக்கு. அதை சொல்லுங்க. தூண்டியில் மாற்ற வேண்டியதுன்னா பால் செட்டில் மாட்டுது. பால் செட்டுக்குள்ளே மரியாதையாக போச்சியோ. இது பார்த்தீங்கன்னா அதில் மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுல்ல, அதனால் திரும்ப ரீஃபில் பண்ணுறான் மாவை பால் செட்டில். பாருங்க அவன் இது திரும்ப அதே மாதிரி வீச போகிறான். நாலு வாட்டி இழுத்துச்சு. நாலு வாட்டி இழுத்துச்சா? சுத்துச்சு. இழுவனே இழுத்து பாருவானே. சின்ன அந்த மாதிரி சின்ன மீனை கிடச்சின்னா இழு சும்மா இழு. இழுக்கட்டுமாயா? இழுக்கணுமா அவனே? டைட்டாக வருதா? நண்பர்களே இப்போ நம்ம மாட்டுச்சு. மீன் இருக்கானு தெரில. டைட் ஆகலையா? சின்ன மீனாக இருந்தால் இழுக்காது. நம்ம தான் வந்துச்சு சார் எழுத்தி லாக் ஆகுதா? மீன் நேம்பளோட மாப்பேன் இல்லையா? இல்லை கெண்டா 2 கெண்டடா. இப்போ பாருங்க 2 மீன். அடுத்த 2 மீன் பால் செட்டிலே வா இருக்குதுடா. வேறு இருக்குது. மறுபடியும் மக்கள் 2 கண்டை பால் செட்டில் குடிச்சிட்டான். அந்த நல்ல வேலைக்கு இந்நேரம் விட்டு ஓடிருப்போம்யா. நல்ல வேலைக்கு அத்துக்கிட்டு வந்துருங்க. சில்லு அத்துக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த 2 கண்டை மாட்டிடுச்சு நண்பர்களே பால் செட்டில். இன்னும் தூண்டி போட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல. இந்த இருக்கடா புதுசா கரெக்டு. நண்பர்களை இந்த மாதிரி கெண்டை நிற்கிது. ஆனால் சின்னமாக கிடைக்கும் நண்பர்களே, பெருசு கிடைக்க மாட்டேங்குது. போடி இருக்காரு நீ இதெல்லாம் கேமரா பிடிக்கல, நான் எடுக்க போடுறேன். நண்பர்களே அடுத்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாட்டுனுச்சு சின்ன கெண்டை. இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இழுக்கும்போது காமிக்கலை. அந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா நரம்பு சும்மா தூக்கி போட்டான். அதில் ஒரு ஜிலேபி மாட்டிருக்கு நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா கை தூண்டி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி மாட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதில் நண்பர்களே இதில் பாருங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கெளுத்தி இழுக்க முடியாமல் இழுத்துக்கு தெரியுது. தெரியுதா? இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின செட்டு. ஆனால் முள் நாங்கள் தான் கட்டினோம். வாங்கினா கடையில் இந்தரா எறா பால் மீனை மட்டும் கொடுக்குறா பால். அதில் என்ன மாட்டிக்கலாம். மாட்டிருக்கா? மாட்டலையா? நண்பர்களே இதில் எதுவும் மாட்டலை பாருங்க. இதெல்லாம் ஒரு கழுத்து மாட்டிருக்கு. இப்போதைக்கு பால் செட்டில் மாட்டினது இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஆற்றை விட்டு கிளம்ப போகிறோம். வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கேயே போய் எவ்வளோ மாட்டுக்கு பார்ப்போம். ஆனால் என்ன மீனுன்னே தெரில. இது ஒரு மாதிரியாக இருக்குது. நான் பிடிச்சதே இல்லை இது வரைக்கும். பாருங்க வித்தியாசமாக இருக்குது. என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நாங்கள் மீனை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பால் செட்டில் பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் சொல்கிறா. டாடா பாய்.